நான் மொட்டை மாடியில ஷீட் போட்ட வீட்டுல சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவன். நாங்க வீட்டுக்காரங்க, வீட்டு ஓனர்ஸ், கீழே எல்லாம் வாடகைக்காரங்க. மொட்டை மாடியில ஷீட் போட்டுரும். உங்களுக்கு அந்த சிமெண்ட் ஷீட்னாலே தெரியும், ஓட்ட விழுந்திருக்கும். மழை பெஞ்சா கொட்டும், தண்ணி கொட்டும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அந்தந்த இடத்துல தண்ணி கொட்டுற இடத்துல வச்சு பிடிப்பாங்க. நாங்க தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கீழே 2 மாடி இறங்க வேண்டாம், ஒரு 3 நாளைக்கு அந்த தண்ணியே போதுமானது. அந்த சொம்பு தண்ணி, அந்த குண்டான் தண்ணி, அந்த பெரிய அண்டா தண்ணி எங்களுக்கு குளிக்க, சாப்பிட, துணி துவைக்க எல்லாம் போதுமானது. அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கும் போது என் மனதில் ஒரு வெளிச்சம். மழை எல்லோருக்கும் தான் பெய்கிறது. நான் என் தாயாருடன் சேர்ந்து என் வீட்டிற்குள் ஒழுகுகின்ற தண்ணீரை சொம்புவில் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தால் அதே மழைதான் கடலும் ஆறும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பாத்திரத்தை நீ எவ்வளவு வைக்கிறாயோ அதில் அவ்வளவு சேரும். பாத்திரத்தை பெரிதாக்கிக் கொள் என்கிறான் பாரதி. பெரிதினும் பெரிது கேள். எப்படி பெருசு கேட்கிறது? இந்த மனசுக்கு யார் சொல்றது? இந்த மனசுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அடக்கி ஆளக்கூடிய ஒற்றை விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அதுதான் இந்த மனசு. நமக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய அச்சதை பெருமதியானது. இந்த அம்மா அப்பாவால நமக்கு என்ன கிடைக்கும், இந்த புருஷனால என்ன கிடைக்கும், இந்த மனைவியால என்ன கிடைக்கும், இந்த பிள்ளைங்க வளர்ந்து நமக்கு ஏதாச்சும். அவங்க எல்லாம் செய்யறதெல்லாம் 30 ரூபா தான், அவங்க இருக்காங்கல்ல அது 3 லட்சம் ரூபாய். இதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். பல நேரங்களில் மொழியை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களால் வாழ்க்கையில் உறவுகள் சிக்கல்களுக்குள் உள்ளாகின்றன. பெரிய விஷயத்தை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே நான் சொல்ற இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு புரிந்து போனால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ அந்த மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கடத்தி விட முடியும். எவ்வளவு சோகம், எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிறதுங்கிறது நம்முடைய சாய்ஸ். நம்முடைய சாய்ஸ். அது எப்படி அந்த சாய்ஸை எடுக்கிறதுங்கிறது சொல்றேன். ஐ டோன்ட் நோ, இதை நீங்கள் கேட்டு இருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், சொற்களின் மீது நாம் கவனம் வைக்க வேண்டும். பல நேரங்களில் வீட்டுல ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சண்டையே போட முடியாது தெரியுமாப்பா. சண்டை ஆரம்பிக்கும் போதே இந்த டைலாக் சொல்லுவாங்க, இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற, ஓ இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலையா. அவங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்க போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறது. சொற்களை எப்படி சமாளிப்பது, சொற்களை எப்படி புரிந்து கொள்வது. நீங்கள் பேச வேண்டும் என்று தந்த தலைப்பு பெண்களை குறித்து நீங்கள் பேசுங்கள் என்று கொடுத்தார். நான் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பிற்காக, பெண்களுடைய சுய விடுதலைக்காக, பெண்கள் தன்னுடைய ஆன்ம விடுதலை எப்படி பெற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்த என் சிந்தனையிலிருந்து சொற்களை கொண்டு உங்கள் முன்னால் வீசுகிறேன். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாகவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் சொற்கள் தான். இந்த சொற்களை மிகச்சரியாக பார்க்கின்ற பெண்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், இல்லை என்றால் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். பெண்கள் சொற்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆண்களுக்கான செய்தி இது. நீங்க 60 வயசுல டயலாக் ஒன்று சொல்றதை நான் கேட்டிருக்கேன். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் மனைவி இல்லைன்னா என்னால ஒன்னும் செய்ய முடியாது. இப்போ சொல், இத 30 வயசுல சொல்றது சொல்ல மாட்டாங்களே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களே, பயப்பட வேண்டாம். காலம் கடந்திருந்தால் பயப்படுங்கள். அன்னைக்கு ஒரு நாள் இப்படியே பேசிட்டு இருக்கிற விருத்தாச்சலத்துலங்க ஒருத்தர் முன்னால உட்காந்து சத்தமா சொல்றாரு, அப்பா இந்த அம்மாவா பேசுது, நல்ல வேளை நான் வீட்டுல கூட்டு வரல. அது பக்கத்துல கேக்குது சார் எனக்கு. அவர் பக்கத்துல உட்காந்து, ஏன் ரோட்டரி கிளப், அது ரோட்டரி இல்ல லயன்ஸ் கிளப், ஏன் அப்படின்ற அவர். ஆமா 6 மாசத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஏதோ விழுப்புரத்துல பேசிச்சுன்னு சொல்லிட்டு என் வைஃபோட போனேன். அவ வீட்டுல வந்தா ஒரே ஆட்டம், அதை நான் சரி பண்றதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு, மறுபடியும் கூட்டிட்டு வரவா. பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. பெண்ணுக்கு எது பிடிக்காது என்றது ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கடந்து போவாள், கோபித்துக் கொண்டோ கடந்து போவாள். ஆனால் அவள் மனதிலே வெட்டுக்காயம் விழும். அந்த வெட்டுக்காயம் மிகப்பெரிய பழியாக அவளுடைய மனதிலே வேரூன்றிக் கொண்டே இருக்கும். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால் அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது.
அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் பண்றது பெண்ணுக்கு பிடிக்காது. உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண், எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது. இப்ப நான் இப்படி சொல்றேன், எல்லாருக்கும் படித்த பெண்கள் தானே வேணும். என்ன படித்த பெண்கள் வேண்டும். சரி, உடுக்கடிச்சு படிக்க வச்சிட்டீங்களா? இப்ப நான் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சுட்டேன். இப்ப எனக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது புரியுது. என்னை எப்படி நிர்வகிப்பது என்பது நீங்கள் பயிற்சி பெற்றீர்களா? ஏன் நீதிமன்ற வாசலில் குடும்ப கோர்ட்டுகளில் மக்கள் அலைமோத மாட்டார்கள்? ஒரு படித்த பெண்ணை எப்படி அனுமதிப்பது, எப்படி அவளை நிர்வகிப்பது என்பது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம். ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம். இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி கத்துக்கிறதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்ப நான் மேடையில பேசுறேனா, என்ன பேசுறேனா, சைலண்டா இருக்கிறீங்க. ஒரு பெண்ணுக்கு பணம், பதவி, திருமணம், குழந்தை, வாய்ப்புகள், வசதிகள், செல்வாக்கு, பதவி எதுவும் வேணாங்க. எல்லாம் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் கோபமாகவும் சோகமாகவும் இருந்துவிட முடியும். ஏனென்றால் அவளுக்கு எது மறுக்கப்படுகிறது என்றால் சுயமரியாதை. சுயமரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் பெண்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவள் இருப்பிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்களுக்கு இவ்வளவு நேரம் நம்ம எடுத்தோமா? இல்ல என்னன்னா, ஆண்கள் உண்மையா சொல்றேங்க, தெரியாதுங்க. வெளியில போய் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க, வீட்டுல சரியா சிக்குவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். வார்த்தை புரிஞ்சுதா? உனக்கு எதிராக நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்கிறேன். எப்படி எனக்கு கண்டுபிடிச்சேன்னா, ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைகிறார் ராத்திரி 11 மணி. கதவை தரடி. நம்ம கதவை திறந்து அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுறீங்க. அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு. அது ஆரம்பிக்கிறது போய் காப்பி கொண்டு வா. எப்ப காஃபி அது ஆரம்பிக்கிறதோட ஷூவை கட்டிடின்னு அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன? அது ஆரம்பிக்கிறதுக்கு கதவை தர, ஃபேனை போடு, டீ கொடு, காப்பி கொடு, கால் ஷூ தொலைச்சி அப்படின்னுச்சா. அவர்கிட்ட பயந்துட்டு, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். பல நேரங்களில் பெண்கள் சந்தூலன் என்று சொல்வார்கள். சமநிலையை இழப்பதற்கு, இமோஷனலான அந்த விஷயங்களை இழப்பதற்கு பல நேரங்களில் குடும்ப சூழல் காரணமாக இருக்கிறது. பெண்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான 2 பெரும் ரகசியங்களை சொல்லிவிட்டு போகிறேன். பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேன். பெண்கள் முக்கியமாக வாழ்க்கையில் நாம் உடல் மற்றும் உள்ள நோய்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் பணி, நான் இது சொல்லுவது. நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எந்த அடிமை சூழலும் இன்றைக்கு இல்லை. நினைத்தால் அந்த அடிமை தலையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை சமூகம் கொடுத்திருக்கிறது. வராமல் இருப்பது அவரவர்களுடைய சாய்ஸ். அடிமை தலையிலிருந்து வெளியில் வருவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதனால் தான் பாரதியின் வார்த்தையை நான் என் நெஞ்சத்திற்குள் அடிக்கடி நான் சொல்லிவிட்டேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் என் அடிமையின் மோகம். பெண்களுக்கு அடிமை தலையில் இருக்கின்ற மோகம் இருக்குல்ல, அது முதல்ல கட்டாகும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்கிறதுல அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சோகம், ஒரு மோகம் இருக்கு.